ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரைவேல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் கத்திரிக்காய் வச்சு, சின்ன கத்திரிக்காய் அதை வச்சு நல்ல ஒரு கிரேவி தான் பண்ண போறேன். நல்ல டேஸ்டா இருக்கும், தேங்காய்லாம் வறுத்து பண்ணக்கூடியது. ஆனா இந்த கத்திரிக்காய் கிரேவி நிறைய பேர் நிறைய டைப்ல பண்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சின்ன வெங்காயம் இந்த கத்திரிக்காயை மட்டும் வச்சுதான் நான் பண்றேன். நல்ல டேஸ்டா இருக்கும். சாத்து கூட சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு குழம்பு மட்டுமே போதும். ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சிருந்தா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அப்போ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம். அப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த கத்திரிக்காய் கிரேவிக்காக நான் இவ்வளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் எல்லாமே கிடைச்சா எடுத்துக்கோங்க. நான் போன கடையில் இவ்வளவு சின்னதாக எல்லாமே கிடைக்கல. 1-2 கொஞ்சம் பெருசாக இருக்குது. இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு பண்ணுறேன். ஆனால் குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், அதே மாதிரி இதே கலரில் இருக்கும். அது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் 6 டிவைட் பண்ணி கட் பண்ணலாம், இல்லைன்னா 4 நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் கடைசி வரைக்கும் போகக்கூடாது. ஒரு 3/4 வரைக்கும் கட் பண்ணால் போதும். இல்லைன்னா நம்ம கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சிடும், முழுசாக நம்மளுக்கு எடுக்க முடியாது. அதனால் ஒரு 3/4 கட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி கட் பண்ணுங்கள். இது உள்ளதுலேயே கொஞ்சம் பெருசு, அதனால் நான் 6 டிவைட் பண்ணி கட் பண்ணேன். மீதி உள்ளது எல்லாமே இதே மாதிரி தான் கட் பண்ணணும். சின்னதுன்னா நீங்கள் ஒரு 4 கட் பண்ணால் போதும். ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடியது. நம்ம கீழே வரைக்கும் கட் பண்ணிட்டோன்னா அது சின்ன சின்ன பீஸ் ஆகிடும், முழுசாக நம்மளுக்கு எடுக்க முடியாது. அதனால தான் முழுசாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும் போதும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும், முழுசாக இருக்கும்போது. ஓகே, இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நாம் இந்த கத்திரிக்காயை போட்டு, ஆனால் கத்திரிக்காயில் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதில் தண்ணி இருந்தால் கத்திரிக்காயை போட்டு வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்கிடும் கத்திரிக்காய், எண்ணெயும் அவ்வளோவா ஆகாது. நம்ம வதக்கிட்டு பாருங்கள், எண்ணெயே ஆயிருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. திருப்பி போட்டு வதக்கிக்கோங்க. அது உடையாமல் திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, சீக்கிரமாக வதங்கிடுச்சு கத்திரிக்காய். இப்போ எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம விட்டு வச்சுருந்த எண்ணெய் அதே மாதிரி தான் இருக்குது, எண்ணெயெல்லாம் ஆகலை. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்காக நான் இப்போ தேங்காய் வறுத்து அரைக்கணும். 1/2 கப்பு துருவின தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன். இது ஈவனாக இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அப்போ எல்லாம் ஒன்று போல் கிடைக்கும். சீக்கிரமாக வறுத்துடலாம். 3 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் சேர்க்கும்போது திருப்பி நல்லா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலும் போதும். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் வறுபடுறது தான் இருக்குது, அந்த குழம்போட ருசியே அதில் தான் இருக்குது. தீஞ்சு போயிட்டுன்னா போச்சு, குழம்பே ருசிக்காது. தேங்காய் நம்ம அந்த மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வதக்குவோமே, பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது 1/2 டீஸ்பூனோட கம்மியாக தான் சேர்க்குறேன்.
தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இது வந்து காரம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சட்டியோட சூடுலேயே இந்த பவுடர்லாம் நம்ம போட்ட பொடி எல்லாமே நம்மளுக்கு நல்ல சூடாயிடும். இல்லை நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா அது வந்து தீஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இப்படி பண்ணுறது. ஏன்னா இந்த இரும்பு கடாயானதுனால நல்ல சூடாக இருக்கும். இது வந்து நல்ல சூடானதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை இதிலேயே வச்சுருக்க வேண்டாம். இதில் வச்சுருந்தாலும் அந்த சூட்டில் வந்து கருகிடும். அதுக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதை அரைச்சி இதை வந்து நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அது கூட வந்து 2 பிஞ்சு வெந்தயம். வெந்தயம் வந்து நிறைய ஆக வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். 2 பிஞ்சு போட்டால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இது கூட வந்து நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் சேர்க்கணும். வெந்தயம் வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அரைப்பை போட்டுடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதையும் சேர்த்துடலாம். இதில் வந்து புளி ஊற வச்சுருந்தோமே அதோட தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். வந்து ரொம்ப தண்ணியாக இந்த குழம்பு இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி தண்ணியையும் அதில் சேர்த்துட்றேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி கூட சேர்க்கலாம். ஏன்னா கொதிச்சு இனியும் இது வத்திடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் திருப்பி உங்களுக்கு சால்ட் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வதக்கி வச்சுக்கக்கூடிய கத்திரிக்காவை சேர்த்துடலாம். நல்லா கொதித்து வரும்போது தான் அந்த புளி, இந்த உப்பு எல்லாம் அதில் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். இப்போ இது எல்லாமே போட்டுட்டோம். திருப்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்களா, நம்ம குழம்பு வந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துருக்குறேன்.
இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. ஆனால் இது இருந்து இனியும் கொஞ்சம் திக்காகும் இந்த கிரேவி. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக கிடச்சிருக்கு. கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ.